எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்றைக்கி வந்து செட்டிநாடு சிக்கன் செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவி 1 கிலோ சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் இது வந்து வதக்கிறதுக்கு, அப்புறம் வந்து அரைக்கிறதுக்கு வந்து ஒரு வெங்காயம் 2 தக்காளி வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ வந்து பாத்திரத்தில் இப்போ தேவையான பொருள்லாம் இதில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு நான் இப்போ சொல்கிறேன். இப்போது இந்த கிரேவிக்கு அரைக்கிறதுக்கு தேவையான நம்ம வறுத்து எடுத்து இதை அரைக்க போகிறோம். சோம்பு வச்சுருக்கேன், சீரகம் வச்சுருக்கேன், மிளகு வச்சுருக்கேன், காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன், தனியா வச்சுருக்கேன், பட்டை வச்சுருக்கேன், இது ஜாதி அந்த அன்னாச்சி பூ வச்சுருக்கேன், கொஞ்சம் கடல்வாசி வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணலாம், போட்டு இதை வந்து பொன்னிறமாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ கிரேவிக்கு நல்லாயிருக்கும். இதை வந்து லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து வந்து நம்ம இது வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி, இதில் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தப்பா இதை கட் பண்ணிடு. இப்போ இது நல்லா வறுபட்டுட்டோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம இதில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் போடணுமா, ஃப்ரிட்ஜில் இருக்கு அதே வதக்கணுமா. இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து இதில் எல்லாம் போட்டாச்சு. மிளகு, சீரகம், தனியா, காஞ்ச மிளகாய், அப்புறம் பட்டை, கடல் பாசி, அந்த அன்னாச்சி பூவு எல்லாம் போட்டு வச்சுட்டு இது நல்லா இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் வந்து நம்ம இதில் போட்டு அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் 1 கிலோக்கு இது போதும். அந்த தேங்காய் ரொம்ப தேங்காய் போட்டால் ஒரு மாதிரி இருக்கும். இதையும் வந்து லேட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ இது நல்லா வறுபட்டுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் கொட்டிக்கலாம். தேங்காயம் நம்ம இதில் போட்டுட்டு இப்போ வந்து நைஸாக அரைக்கணும். தக்காளி போட்டாச்சு, இந்த வெங்காயம் போட்டாச்சு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி அது போட்டாச்சு. 2 ஸ்பூன் மிளகாய், 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள். ஏற்கனவே வந்து நம்ம அரைக்கிறதுல வந்து மிளகு போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். இன்னொரு ஸ்பூன் பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் நல்லா தலை தட்டி மிளகாய் தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கணும். அந்த பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அது பச்சை வாடை போகணும். அது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். உப்பு போட்டுக்கலாம். அது இல்லைப்பா, கல் உப்பு எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட், கல் உப்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தேவையானது நான் வந்து கல் உப்பு போட்டுட்டு இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம அதை போட்டுடலாம்.
வதக்குவாங்க. இப்போ அது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கணும். தண்ணி நல்லா இதில் விடும். ஏற்கனவே வந்து தக்காளி விழுதுலையும் வெங்காயம் விழுதுலையும் தண்ணி இருக்குது. கறிலையும் இப்போ தண்ணி வந்து விடும். அதனால் வந்து தேவைக்கு மட்டும் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா அது கிரேவியாக ஆயிடுச்சு. இது இப்போ நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு கொதிச்சு நல்லா வரும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போயே பாருங்கள் நல்லா தண்ணி விழுது பாருங்கள். அதுலேயே இப்போ தேவையானது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ கிரேவியில் தண்ணி ஊற்றிட்டேன்ப்பா. தேவையானது தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து கறி நல்லா வேகணும். ஒரு 1/4 ஹவருக்கு நல்லா கறி வேகணும். வெந்தோடனும் நல்லா கிரேவி ஆகிட்டோன்னும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதுதான் வேறு ஒன்றும் இல்லை, செட்டிநாடு கிரேவி. இது மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, அதுக்கப்புறம் அன்னாச்சி பூவு, கடல் பாசி எல்லாம் போட்டு நம்ம வறுத்து, காஞ்ச மிளகா, தனியாலாம் போட்டு வறுத்து, அதுக்கப்புறம் தக்காளி, வெங்காயம் எல்லாம் போட்டு கட் பண்ணியில் அதில் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி, தேங்காய் கொஞ்சம் போட்டு அரைச்சி, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அந்த விழுதை போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு கறியை போட்டுட்டு, அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி இப்போ நல்லா கொதிக்குது. கொதித்து ஒரு 1/4 ஹவர் ஆனோன்னா நல்லா கிரேவி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வருது பாருங்கள். நல்லா கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 1/4 ஹவர் ஆகணும். தண்ணியாக இருக்குது, கறி வேகணும். இதெல்லாம் செட்டிநாடு கிரேவி. வேறு ஒன்றும் பிரமாதம் ஒன்றும் கிடையாது. வீட்டில் இன்றைக்கி சூப்பராக செஞ்சிடலாம். வீட்டில் இருக்கிற பொருளே வச்சு. இதே மாதிரி மட்டன்லேயே நம்ம செய்யலாம். மட்டனை வந்து வேக வச்சு எடுத்துகிட்டு இதே மாதிரி எல்லா பொருளும் போட்டு மட்டனும் செட்டிநாடு மட்டன் கிரேவி. அது வந்து மட்டன் போட்டால் மட்டன் வந்து செட்டிநாடு மட்டன் கிரேவி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சிக்கன் போட்டதுனால சிக்கன் செட்டிநாடு கிரேவி, அது மட்டன் போட்டதுனால மட்டன் செட்டிநாடு கிரேவி. அதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த இதுவே தான் போடணும். மட்டனுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் அதிகம் மட்டன் இருந்தால் கூட நீங்கள் மட்டனை வேக வச்சு இந்த மாதிரி வந்து கிரேவி பண்ணி, அதுக்கப்புறம் தேவையான லிமிட்டாக தண்ணி ஊற்றி, ஏன்னா நம்ம கறி வேக வச்சுக்குவோம் மட்டனை. அதனால் தேவையானது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கிரேவி நல்லா வேக வச்ச கறியை போட்டு அப்படியே சிம்மில் வச்சோம்னா அது நல்லா கிரேவியாக சூப்பராக ஆகிடும். அது புலாவுக்கு, சாப்பாட்டுக்கு, ரசத்துக்கு, சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டோடு பெசில் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். செட்டிநாடு கிரேவி ரெடி ஆகிடுச்சுப்பா. நல்லா பதமாக வந்துடுச்சு. இப்போ நம்ம கரண்டி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இது தேவையான நல்ல செமி கிரேவி. இது அவ்வளோதான். ரொம்பவே ட்ரை பண்ணாலும் அது நல்லா இருக்காது. இந்த மாதிரியான ஒரு டேஸ்ட்டாக இருந்தால் நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். இதே மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் கொஞ்சம் தண்ணி பதத்தில் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதனால் இது நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். இது கரெக்டான பதம். இது ரொம்பவே வேணாது. இந்த பதத்திலே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காதே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.